ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் மனமொழிமை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம உடம்புக்கு எக்கச்சக்கமான ஆரோக்கியத்தை தரக்கூடிய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கிற ருசியான ரோஜாப்பூ குல்கந்தை எப்படி நம்ம வீட்டிலையே எளிமையாக தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது நம்ம காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே போதும், நம்ம உடம்புக்கு எக்கச்சக்கமான நன்மைகளை கொடுக்கும். இது நம்ம ஆரோக்கியத்திற்கு மட்டும் இல்லாமல் நம்ம சருமம் சார்ந்த நிறைய பிரச்சனைகளுக்கும் இது தீர்வாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அழகுக்கும் அழகு சேர்க்கும். இது நம்ம சின்ன பசங்களுக்கு கூட கொடுக்கலாம். இது அவங்க சாப்பிடும்போது மலச்சிக்கல் இருந்ததுன்னா குட்டி பசங்களுக்கு மலச்சிக்கலையும் தீர்த்து வைக்கும். இது நம்ம கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பயன்படுத்தணும். இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குல்கந்த் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் ரோஜாப்பூ, கல்கண்டு, தேன். ரோஜாப்பூவை நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கக்கூடிய நாட்டு ரோஜாப்பூ இல்லைன்னா பன்னீர் ரோஜாப்பூன்னு சொல்லுவாங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இதை நீங்கள் வாங்குறது தான் நல்லது. ஏன்னா இதில் தான் மருத்துவ குணங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் ஹைப்ரிட் ரோஸை வாங்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் இதுக்கு ஸ்வீட் தரக்கூடிய கல்கண்டு பயன்படுத்துறதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் பயன்படுத்தலாம், பனங்கல்கண்டையும் பயன்படுத்தலாம். சர்க்கரையை பயன்படுத்துறதை தவிர்த்துக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு முதல்ல நாட்டு ரோஜா பூக்களை எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதில் இருக்கக்கூடிய இதழ்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து நம்ம ஒரு துணியில் போட்டு காய வச்சு அது காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் நல்லா அழுத்தி அமுக்கி மெஷர் பண்ணுங்கள். இது இப்போ ஒரு கப்பு இருந்ததுன்னா அரை கப்பு அளவு கல்கண்டை பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. இதை அரை கப்பு இருந்தால் போதும். இப்போது ஒரு கண்ணாடி பவுலோ இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலோ எடுத்து அதில் லேயராக நம்ம இதை போட போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் கல்கண்டை பொடிச்சு வச்ச அந்த பவுடரை போட்டுட்டு அதுக்கு மேலே ரோஜா பூக்களை போடுறோம். அதுக்கு மேலே மறுபடியும் கல்கண்டு பொடி போட்டு மறுபடியும் மேலே ரோஜா பூ இதழ்களை போடுறோம். இந்த மாதிரி ஜார் நிறையிற வரைக்கும் போட்டுட்டு அதுக்கு மேலே கடைசியாக ஒரு அரை கப்பு அளவு தேனையும் சேர்த்து ஊற்றிக்கிறோம். இப்போ இதை ஒரு காட்டன் துணியால் மூடி வெயிலில் வச்சிடணும். இதில் வெயில் பட்டு உள்ளே இருக்கிற எல்லாத்துலேயுமே சாராக இறங்கி நல்லா ஊறும். இது தயாராகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 வாரமாவது ஆகும். இதை அப்பப்போ எடுத்து நல்லா ஸ்பூனை வச்சு கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு துணியை வச்சு மூடி வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 30 நாள் ஆனதுக்கப்புறம் ரெடி ஆகிருக்கும். அப்போது நீங்கள் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். இன்னொரு ஈஸியான முறை எப்படின்னா, இப்போ இந்த மாதிரியான ரோஜா பூக்களை எடுத்து அதோட கல்கண்டையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றிக்கிட்டிங்கன்னா அரைகுறையாக நல்லா சுற்றி இருக்கும். அதுக்கு மேலே நாம் தேனை மட்டும் ஊற்றி அதை நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இதையும் அதே மாதிரி வெயிலில் வச்சு எடுக்கணும். இது ஒரு 10-15 நாள்லேயே ரெடி ஆயிரும். இந்த மாதிரியும் எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு சிம்பிளாக ஒரு 5-6 நாள்லையே நீங்கள் சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான காய வைக்காத அந்த ரோஜா பூக்களை தண்ணி மட்டும் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு துணியில் போட்டு நல்ல தண்ணியை எடுத்துட்டு அந்த ரோஜா பூ இதில் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட கல்கண்டையும் போட்டு 2 சுற்று சுற்றிட்டு அதை ஒரு பேனில் போட்டு அதை ஹீட் பண்ணிவிட்டு கடைசியாக தேனை ஊற்றி அதை நாம் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டுட்டு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது ஒரு 4-5 நாட்கள்லேயே நல்லா ஊறிடும். இது நாம் 5-6 நாள்லேயே சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தலாம். டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வாங்க. ஒரு மாதம் கழித்து உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடந்தது அப்படிங்கிறது நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது சாப்பிட்டா அப்படி என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா மேலே இருக்கிற இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். வேணும்னா லிங்க்கை கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஆரோக்கியம் தரக்கூடிய ரெசிபீஸ் தேவைன்னாலும் சரி,
இயற்கையான பியூட்டி டிப்ஸ் தேவைனாலும் ஹோம் ரெமெடிஸ் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவு நம்ம சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much for watching.